வணக்கம். கதிரவன் டாக்கீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னும் தமிழ்நாட்டை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கூடிய எல்பிஜி எரிவாயு சப்ளை என்பது மிக ஒரு மோசமான நிலையில் உள்ளது என்பதை பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் அனுபவித்து வருகின்றன. இன்றைய நாளிதழ் ஒன்று செய்தியில், அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஆதரவான ஒரு நாளிதழில் வடை விலை 50% உயர்வு என்றிருக்கிறது. அதாவது அந்த பத்திரிகை செய்தியின்படி 10 ரூபாய் விற்ற வடை 15 ரூபாய்க்கும், சமோசா போன்ற சாதாரண பொதுமக்கள் உண்ணக்கூடிய உணவுப் பொருளின் விலையானது 50% உயர்ந்திருப்பதாக கூறுகிறது. இதற்கு காரணம் ஒன்றிய அரசினுடைய செயலற்ற தன்மை என்றுதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூறியது உண்மை என்பதை நிரூபிப்பது போல விலைவாசி உயர்ந்து வருகிறது. பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் கேஸ் சப்ளையில் என்று ஓட்டல்களையும் மற்ற கேஸ் சார்ந்த தொழில்களையும் நிறுத்திவிட்டன. இந்த சாதாரண பார்ப்பதற்கு ஏதோ கேஸ்க்கு கிடைக்கல அல்லது ஓட்டல்கள் மூடிவிட்டன என்று தெரியலாம். இதன் தொடர்ச்சி சங்கிலி தொடராக வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார நடவடிக்கைகள் பாதிப்பு என பல்வேறு சங்கடங்கள் நாட்டுக்கு தொடர்கின்றன. பெரும்பாலும் இந்த தினசரி ஓட்டல்களில் செய்யக்கூடிய பணிகளை செய்பவர்கள் சாதாரண கூலி தொழிலாளிகள் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு நிரந்தர பணி என்று ஒன்று இருக்காது. அவர்களுக்கு தினக்கூலி என்ற அடிப்படையில் தான் பணி இருக்கும். அவர்களுக்கு இப்பொழுது பணி இல்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி உணவு உண்பார்கள்? அவர்கள் குடும்பத்தை எப்படி நடத்துவார்கள்? இந்த பிரச்சனையெல்லாம் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்க வேளையிலே ஒன்றிய அரசு இது பற்றி எதுவுமே செய்யாமல் இருக்கின்றது. தற்பொழுது நிதியமைச்சர் அவர்கள் ஏதோ எக்ஸைஸ் வரியை, கலால் வரியை குறைத்திருப்பதாக, பெட்ரோல் டீசல் மீது குறைத்ததாக ஒரு செய்தியை கூறுகிறார். இந்த 2014ஆம் ஆண்டு 9 ரூபாயாக இருந்த கலால் வரியை படிப்படியாக 29-30 வரைக்கும் உயர்த்தியது இதே நிதியமைச்சர் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தான். ஆனால் அதை மறைத்து ஏதோ கலால் வரியை குறைப்பது போல அவர்கள் செய்கிறார்கள், ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். பொதுவாக கச்சா எண்ணெய் விலை குறைந்து வரும்போதெல்லாம், அதாவது 2014இல் 145 ரூபாய் இருந்த கச்சா எண்ணெயின் பொழுது, மன்மோகன் சிங் ஆண்ட பொழுது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 75 ரூபாய். ஆனால் பின்னர் இந்த பெட்ரோல் விலையை குறைப்பதாக சொல்லி மோசடியாக பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் ஆட்சியில் ஒரு பேரல் விலை 45 ரூபாய் கச்சா எண்ணெய் வந்தால் கூட 100 ரூபாய்க்கு குறையாமல் பார்த்து கொண்டார். ஒரு தேர்தலின் பொழுதுதான் 105 ரூபாய் என்பதை 4 ரூபாய் குறைத்தார்கள். இப்பொழுது கூட இந்த பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுவதாக ஒரு திட்டம் இருக்கிறதாம். அதுவும் நமது மேற்கு வங்கத்தில் கடைசி கட்ட தேர்தல் ஏப்ரல் 29 முடிவடைந்தவுடன் அத்தகைய விலை உயர்வு இன்றியமையாதது என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்பொழுதைய பிரச்சனை, பெரும்பாலான மக்கள் வேலைக்கு செல்பவர்கள் உணவகங்களை நம்பித்தான் அவர்களுடைய உணவு இருக்கின்றது. காலையிலே கிளம்புபவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது உணவு எடுத்துக்கொள்ள முடியாத சூழலில் தெருவோரம் இருக்கக்கூடிய கடைகள் அல்லது பெரிய உணவகங்கள் ஏதோ ஒன்றில் போய் உணவு அருந்துகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த உணவகங்கள் மூடப்பட்டிருப்பது, அதாவது இந்த எரிபொருளை வணிக பயன்பாட்டு எரிபொருளை வாயு அந்த கிடைக்காத ஒரு சூழலில் ஓட்டல்கள் மூடப்படுகின்றன. இந்த ஓட்டல்கள் மூடப்படுவதால் பொதுமக்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. பொதுமக்கள் என்பவர்கள் இந்த ஓட்டலில் பணி செய்பவர்களும் அந்த ஓட்டல் நடத்துபவர்களும் எல்லோரும் அடங்குவார்கள். ஒரு சங்கிலி தொடர் போன்ற ஒரு பாதிப்பை உணர்ந்த பின்னும் இன்னும் ஒன்றிய அரசு எதுவுமே செய்யாமல் ஹோர்முஸ் நீரிணையை இந்திய கப்பல்கள் கடந்துவிட்டன என்று கதை சொல்லி கொண்டிருக்கின்றன. வட மாநிலங்களில் பெட்ரோலுக்காக வாகனங்கள் வரிசை கட்டி பல கிலோமீட்டருக்கு தூரத்தில் நிற்பதை செய்திகளில் காண்கின்றோம். ஆனால் தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு உதவிகளை இந்த முன்கூட்டி எதிர்பார்த்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் மின் பயன்படுத்தக்கூடிய ஓட்டல்களுக்கு அவர்கள் கட்டணத்தை குறைத்திருக்கிறார்கள். ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாயை குறைத்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எந்த ஒரு பலனையும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இருந்து வருகிறது. இதை மேலும் தொடரவிடக்கூடாது என்பதுதான்
மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கோரிக்கையாகும். இப்படி தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசை இது பாதிக்கும். ஏனென்று கேட்டால், ஏற்கனவே தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு நிதி உதவியும் செய்யாமல் அதை தவிர்த்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி இப்பொழுது இந்த டீசல், பெட்ரோல், எரிவாயு பிரச்சனையிலும் அதே நாடகத்தை நடத்தியிருக்கிறது. அதுக்கு முன்னேற்பாடாக மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை எடுத்திருக்கிறார். கொரோனா காலகட்டத்தைப் போல இதையும் சமாளிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர் கூறுவது, கொரோனா காலகட்டத்தில் அடித்த தட்டுகளை தட்டியும் ஓசை எழுப்பியும் கோ கொரோனா கோ கொரோனா என்று கத்தியதால் கொரோனா ஓடிவிடும் என்பது போல வா பெட்ரோல், வா டீசல், வா கேஸ் என்று அவர் கூவச் செய்து விடுவாரோ என்ற அச்சம் மக்களுக்கு இருக்கிறது. இதை போக்குவதற்கு, மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திட, பொருளாதார பிரச்சனை ஏற்படாமல் இருந்திட உடனடி நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே,